இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜ, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜ தலைமையிலான கூட்டணி 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்தது. அக்கூட்டணி 18.28% ஓட்டு வாங்கியது. இதனால் இந்த முறை 40 தொகுதிகளில் போட்டியிட பாஜ முடிவு செய்தது. மேலும் பல ஆண்டுகளாக தன்னுடன் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளையும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்து 50 தொகுதிகளில் களமிறங்க பாஜ திட்டமிட்டது. தினகரன், அன்புமணி ஆகியோரும் தங்கள் கட்சிகளுக்கு தாராளமாக சீட்டுகளை கேட்கின்றனர். அவ்வளவு தொகுதிகளை கொடுக்க அதிமுகவுக்கு மனம் இல்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் பழனிசாமி, தினகரன், அன்புமணி ஆகியோர் அடுத்தடுத்து டெல்லி சென்றனர். அமித்ஷாவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சை அதிமுக இன்று அதிகாரப்பூர்வமாக துவங்குகிறது. இதற்காக மத்திய அமைச்சரும் பாஜ தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று காலை 9:50 மணிக்கு சென்னை வருகிறார். தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் சென்று இன்று மதியம் பழனிசாமியை சந்திக்கிறார். பின்னர் அன்புமணி, தினகரன் உட்பட மற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்கிறார். இதில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட உள்ளது. ஒவ்வொரு கட்சியாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என பாஜ மூத்த நிர்வாகி கூறினார். அவர் மேலும் கூறியது, அதிமுகவிடம் 50 தொகுதிகள் வரை பாஜ தரப்பில் கேட்ட நிலையில் 25 தொகுதிகள் ஒதுக்குவதாக தெரிவித்தது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதைவிட கூடுதலாக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என அதிமுகவிடம் வலியுறுத்தப்பட்டது. அதன்படி 29 தொகுதிகளை ஒதுக்குவதாக அதிமுக தெரிவித்துள்ளது. கூட்டணியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்பதால் 40 தொகுதிகள் வரை பாஜ கணக்கில் சேரும் என்றார்.